போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தெரியலையா இல்லை பயமா இருக்கா? அப்போ இந்த வீடியோவை பாருங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் பூஜா முத்துக்குமரன். இந்த மாதிரி லீகல் அப்டேட்ஸ் பார்க்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தெரியல, பெட்டிஷன் ஃபார்மேட் எப்படி இருக்கும், கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா, இல்லை நம்ம நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணுமா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் தான் இந்த வீடியோ. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் லிமிட்டில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது நீங்கள் ஒரு பெட்டிஷன் எழுதுவீங்க. அதாவது என்ன கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்கன்ற ப்ரொசீஜரும் அந்த பெட்டிஷன் காப்பியில் இருக்கணும். விச் இஸ் நீங்கள் அனுப்புனர் போட்டு உங்கள் நேம், உங்கள் அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பர் ப்ளஸ் உங்கள் ஏஜ், அதுக்கப்புறம் பெறுநர், அதாவது நீங்கள் யார்கிட்ட கொடுக்க போகிறீங்க, எந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்க போகிறீங்கன்றதையும் அண்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷனோட அட்ரஸையும் பெறுநரில் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் ஐயான்னு சொல்லிட்டு இருக்கிற சப்ஜெக்ட், நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எந்த நாள் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு, யார் மேலே கொடுக்கணுன்ற கம்ப்ளீட் ப்ரொசீஜர் ஒரு பெட்டிஷன் காப்பியில் இருக்கணும். அதுக்கப்புறம் யார் பெட்டிஷன் கொடுக்குறாங்களோ, அதாவது கம்ப்ளைண்ட் யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட சிக்னேச்சரும் பெட்டிஷன் காப்பியில் கம்பல்சரி இருக்கணும். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு உங்களுக்கு சிஎஸ்ஆர் காப்பி ஒன்று கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கிட்டாங்கன்றதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் மாதிரி உங்களுக்கு சிஎஸ்ஆர் காப்பி கையில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பார்ட்டியும் வர வச்சு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கேசஸே ஸ்டார்ட் ஆகும். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். இதெல்லாம் பெரிய ப்ராசஸ் நினச்சி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் இன்னும் பெருசாகிட்டே தான் போகும். ஸோ உங்கள் ரைட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.